ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். தினம் ஒரு சிறுகதை தொகுப்புல இன்னைக்கு நம்ம என்ன சிறுகதை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 3 கரடி குட்டிகள். வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு காட்டுல ஒரு தாய் கரடிக்கும் ஒரு அம்மா கரடிக்கும் 3 கரடி குட்டிகள் பிறந்தாங்க. அதுல கரடிக்குட்டி பேரு சல்லி, 2வது கரடிக்குட்டி பேரு மல்லி, 3வது கரடிக்குட்டி பேரு லில்லி. ஓகேங்களா? இந்த 3 கரடிக்குட்டியும் தாய் தந்தையோட அரவணைப்புல ரொம்ப சந்தோஷமா வளர்ந்துட்டு வந்தாங்க. ஓகேங்களா? அவங்க எப்போதுமே டெய்லி விளையாடுறது, மரத்துல ஏறி பழங்கள சாப்பிடுறது, நல்லா ஜாலியா அந்த காட்ட சுத்தி விளையாடுறது, 3 வேளை சாப்பிட்டுட்டு அவங்க சந்தோஷமா அவங்களோட சின்ன வயசு பருவத்த இப்படி அவங்க டெய்லி விளையாண்டுட்டு போய்க்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு குள்ளநரி டெய்லி பார்த்து பார்த்து இது பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த 3 கரடி குட்டியும் பார்த்து. இதுங்களுக்கு மட்டும் நேரத்துக்கு உணவு கிடைக்குது. இதுங்க எந்த வேலையுமே செய்யாம கஷ்டப்படாம சாப்பிடுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இதுங்க கூட சண்டை போட்டுட்டு, இது பண்ணிட்டு, பொறாமப்பட்டுட்டு அதுங்கள பார்த்து இப்படி கோவப்பட்டுட்டே இருக்கும். என்னைக்காச்சும் இதுங்க 3 பேத்தையும் நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு தீய எண்ணம் எப்போதுமே அந்த நரிக்கு இதுங்கள பார்க்கும்போதெல்லாம் தோணிக்கிட்டே இருக்கும். இப்படி காலங்கள் போச்சு. ஒரு நாளு அந்த கரடிக்குட்டியோட அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியாம போயிடுச்சு. ஸோ ரொம்ப உடம்பு சரியாம போனதுனால அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அந்த கரடிக்குட்டிங்க அவங்க அம்மாவ தான் அழைத்தாங்க. அப்பயும் அதுங்க எந்த ஒரு பொறுப்புமே இல்லாம சாப்பிட்டுட்டு, விளையாண்டுட்டு இதே மாரி காலங்கள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு இதே மாரியே ரொம்ப உடம்பு சரியில்ல. அவங்க அம்மா இனிமேலும் தாமதிக்க கூடாதுங்கிறதுனால, அந்த 3 கரடிக்குட்டியும் வர சொல்லி, சல்லி, மல்லி, லில்லி 3 பேத்துட்டையும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இனிமே அப்பாவும் இறந்துட்டாங்க. இனிமே என்னாலயும் முன்ன மாரி உடம்பு முடியல. உங்களுக்கு தேவையான உணவு நீங்க தான் சேகரிச்சுக்கணும். உங்களுக்கு தேவையான வீட்ட நீங்க தான் கட்டிக்கணும். அப்படின்னு சொல்லி பொறுமையா எடுத்து சொன்னாங்க. உடனே 3 கரடிக்குட்டியும் சரிம்மான்னு சொல்லிட்டு, இன்னையிலிருந்தே நாங்க 3 பேரும் தனியா வீடு கட்டி, எங்களுக்கு தேவையான உணவு நாங்களே எடுத்துட்டு வரோம். நீங்க ஒண்ண விட்டு ஒரு நாள் எங்களோட வீட்ல ஆளுக்கு ஒரு நாள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க அம்மாட்ட உத்தரவு வாங்கிட்டு போனாங்க. எப்போதுமே சல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி நெனப்பா. மல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சீக்கிரமாவும் செஞ்சு முடிக்கணும். ஆ செஞ்சு முடிச்சுட்டு நம்ம விளையாட போணும். இந்த மாரி தாட்டு தான் அவங்க 2 பேத்துக்குமே இருக்கும். ஆனா லில்லி அப்படி கிடையாது. லில்லி எந்த வேலை செஞ்சாலுமே ரொம்ப கவனமா, ஆனா அவன் லில்லி எந்த ஒரு வேலை செஞ்சாலும் கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துப்பான். மத்த 2 பேத்தையும் கம்பேர் பண்றதும்போது. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட்டு சல்லி எதுல வீடு கட்டுனாங்க அப்டின்னா, சல்லிக்கு ஒரு யோசனை. நம்ம அம்மா சொல்றத நம்ம சீக்கிரமா செஞ்சு முடிக்கணும். அதனால நம்ம உடனே வீடு கட்டணும். அதெல்லாம் அம்மாவ கூட்டிட்டு வரணும் சீக்கிரமா அப்டின்னு சொல்லிட்டு, வைக்கோலால வீடு கட்டுனான். ஆனா வைக்கோல வச்சு கட்டும்போது, சல்லியோட வீடு அந்த எல்லோ கலர்ல ரொம்பவும் அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மல்லி என்ன பண்ணுச்சு அப்டின்னா, அந்த சோளத்தட்ட குச்சியெல்லாம் எடுத்து சேகரிச்சு, அந்த சோளத்தட்டையில கலர் பண்ணி, அதுல வீடு கட்டுச்சு. ஓகேங்களா? லில்லி மட்டும் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் தூரம் நடந்து, அந்த மலையில நல்ல அந்த பாறைகள் இருக்கிற இடமா பார்த்து, அந்த பாறைய சரி பண்ணி, அதுல கருங்கல்லாம் சேகரிச்சு, ம் சுண்ணாம்பு வச்சு, அதுல நம்ம வீடு கட்டணும். அப்பதான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்படின்னு சொல்லி வீடு கட்ட ஆரம்பிச்சுச்சு. லில்லி கட்டுற வீட்டுக்கு ரொம்பவும் டைம் எடுத்துச்சு. ஏன்னா, அது கருங்கல்ல சேகரிக்கணும், சுண்ணாம்பு அதுக்கு தேவைப்படணும், கதவு, ஜன்னல் போடுறதுக்கெல்லாம் இரும்பு கதவு, இரும்பு ஜன்னல்லாம் போடணும்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு விஷயத்துக்காகவும் லில்லி ரொம்ப ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஒண்ணொன்னையும் பார்த்து பார்த்து கட்ட ஆரம்பிச்சுச்சு வீட்ட. ஆனா, சல்லியும், மல்லியும் அவங்க அம்மா சொன்ன ஒரு நாள்ல 2 பேரும் வீட்ட கட்டி முடிச்சுட்டு, அவங்க 2 பேரும் விளையாட போயிட்டாங்க. யூசுவலா என்ன பண்ணுவாங்களோ அதே மாரி.
இவங்க 2 பேரும் லில்லிய பார்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, "இவ என்ன லூசா? வீடுனா சீக்கிரம் கட்டிட்டு, இது பண்ண வேண்டியதானே? ஏன் இவன் இவ்ளோ ரிஸ்க் எடுக்குறான்?" கிட்டத்தட்ட 1 1/2 மாசத்துக்கு மேல ஆச்சு லில்லி வந்து வீடு கட்டி முடிக்கிறதுக்கு. ஒரு வழியா லில்லியும் வந்து வீடு கட்டி முடிச்சிருச்சு. முடிச்சதுக்கு அப்புறமா, அப்பதான் நரிக்கு தெரிஞ்சுச்சு. ஏன்னா, இத்தன நாள் வரைக்கும் சல்லி, மல்லி, லில்லி 3 பேருமே அவங்க அம்மா, அப்பா கூட இருந்ததுனால, அதனால எதுவுமே அதுங்கள வந்து பண்ணவே முடியல. எந்த ராஜதந்திரத்தை யூஸ் பண்ணி அதுங்கள வந்துட்டு பழி வாங்கவே முடியல. இப்போதான் நரிக்கு வந்து தெரிஞ்சுச்சு. இப்பதான் நமக்கு நல்ல காலம் வந்திருக்கு. இதுங்க எப்போதுமே தனித்தனியா வீட்டுக்கு போயிருச்சு. அதனால எப்படியும் நம்ம இதுங்கள ஏமாத்தி நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணொண்ணையும் புடிச்சு சாப்ட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நெனச்சு, ஃபர்ஸ்ட்டு வந்து சல்லி வீட்டுக்கு போச்சு. சல்லி வந்து எப்போதுமே ரொம்ப திமிரா நடந்துக்கும். சல்லிய வந்து கதவ திறக்க சொன்னுச்சு நரி. நான் வந்திருக்கேன். இந்த மாரி குரல மாத்தி அப்படின்னதுக்கு சல்லி திறக்கவே இல்ல. "இது என்ன நீ கட்டியிருக்க வீடு? வைக்கோலால தானே கட்டியிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நரி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, 2 கல்ல எடுத்து உராய்ஞ்சு நெருப்ப உண்டாக்கி அந்த வீட வந்து பத்த வச்சுருச்சு. அந்த சல்லி கட்டுன வீடு வந்து வைக்கோலால கட்டுனதுனால 5 நிமிஷத்துல எரிஞ்சு சாம்பலா போயிடுச்சு. இத பார்த்த சல்லிக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா பண்றதுன்னு சொல்லி எப்படியாச்சும் தப்பிச்சிரணும்னு சொல்லி நரி கண்ணுக்கு படாம ஓடி மல்லி வீட்டுக்கு போயிடுச்சு. மல்லி வீட்டுக்கு போயிட்டு இந்த மாரி நடந்ததெல்லாம் சொன்னுச்சு. இந்த மாரி நரி வந்துச்சு. நரி வந்து இந்த மாரி பண்ணிருச்சுன்னு சொன்னோனே, மல்லி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எப்படி என்னோட வீட்ட வந்து எதுவுமே அதால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2ம் போயி கதவ சாத்திட்டு உள்ள இருந்துச்சுங்க. அந்த நரி விடாது. ஏன்னா, அது இவ்ளோ நாள் வந்துட்டு அவ்ளோ ஒரு ஆக்ரோஷமா எப்படியாச்சும் இதுங்கள பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நெனச்சிட்டுருக்கா. அதே மாரி மல்லி வீட்டுக்கும் போச்சு. மல்லி வந்து ஸ்ட்ராங்காவே வீடு கட்டல. அதுவும் சோளத்தட்ட வச்சு தானே கட்டுச்சு. அதனால நரி என்ன பண்ணுச்சுன்னா, ஈட்டியால வச்சு ஒவ்வொரு குத்தா குத்த குத்த அது ரொம்ப போலா தானே இருக்கும். ரொம்ப சாஃப்ட்டா இருந்ததுனால, அந்த ஒரு ஓட்ட போட்டு நரி வந்து உள்ள போயிருச்சு. இத பார்த்த 2 சல்லியும் மல்லியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்படியாச்சும் அதுகிட்ட இருந்து தப்பிச்சிரணும்னு சொல்லிட்டு, ஓடி போய் லில்லி வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சுட்டாங்க. லில்லி வீட்டுக்கு ஓட ஆரம்பிச்சோனே என்ன பண்ணுச்சு நரி அப்படின்னா, லில்லி வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு நடந்தது என்னான்னு கேட்டு விசாரிச்சு, கதவு, ஜன்னல் எல்லாத்தையும் நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிடுச்சு. தாழ்ப்பா போட்டு 3 பேரும் உள்ள இருந்தாங்க. அப்பதான் வந்து சல்லியும், மல்லியும் சொன்னாங்க, "எப்படியா இருந்தாலும் அந்த நரி வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப லில்லி சொன்னுச்சு, "நான் வந்து எல்லாமே வந்து கருங்கல்லால கட்டியிருக்கேன். அதனால அதால எதுவுமே பண்ண முடியாது. கதவு, ஜன்னல் எல்லாமே இரும்பால போட்டிருக்கேன். அதனால அத உடைச்சுட்டு உள்ள வரவும் முடியாது. வந்தா ஒரே ஒரு வழி வழியா தான் வர முடியும். அது எந்த வழின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எப்போதுமே வந்துட்டு மலையில, காட்டுல இருக்கும்போது குளிர் வந்து அதிகமா இருக்கும். அதனால லில்லி வந்து என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அவங்க வீட்டுக்குள்ளேயே குளிர் காயறதுக்கு ஒரு அடுப்பு வந்து தயார் செஞ்சுச்சு. அந்த அடுப்புல உள்ள புகையெல்லாம் வெளியில போறதுக்காக, அதுக்கு அதுக்கு நேரா மேல வந்து ஒரு சின்ன ஓட்டை மாரி போட்டு, அந்த புகை வெளியில போறதுக்காக வந்துட்டு செட் பண்ணி வச்சிருந்துச்சு. அது வந்து நரி வந்து முன்னாடியே பார்த்துருந்துச்சு. எப்படியாச்சும் இனிமே நம்ம இந்த வீட்டுக்குள்ள போற மாரி இருந்துச்சுன்னா, இந்த ஓட்ட வழியா தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு. அத வந்து லில்லி வந்து நல்லா வந்து யோசிச்சு வச்சிருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் நரி உள்ள வந்தா, இந்த ஓட்ட வழியா மட்டும் தான் உள்ள வரணும். அந்த நரிய நம்ம விடவே கூடாதுங்கிறதுக்காக, லில்லி வந்து என்ன பண்ணுச்சுன்னா, அவங்க வீட்ல இருந்த விறகு கட்டைகள் பெரிய பெரிய விறகுல வந்து நெருப்ப மூட்டி, நல்லா நெருப்ப வந்து உண்டாக்கி, அந்த அந்த குழிக்கு நேரா, அதாவது மாடி மேல இருந்த குழிக்கு நேரா தான் கீழ அடுப்பு இருக்கும். அந்த அடுப்புல வந்து விறகு கட்டை, நல்லா சுட சுட நெருப்ப வந்து தயார் பண்ணி வச்சிருந்துச்சு. இது தெரியாத நரி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த ஓட்ட வழியா உள்ள குதிச்சிருச்சு. அந்த நெருப்புல குதிக்கவும், நரிக்கு வந்து நெருப்பு சூடு தாங்காம, "ஐயோ! அம்மா கத்திக்கிட்டு என்னை எப்படியாச்சும் வெளியில விடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சூடு தாங்காம, அப்படியே நெருப்போட வெளியில ஓடி போயிருச்சு. அப்போதான் அவங்க அம்மா வந்து இப்ப வந்தாங்க. ஒவ்வொரு வீடா வந்து பார்க்கும்போது, எல்லாமே தரைமட்டமா கிடக்கிறத பார்த்துட்டு, லாஸ்ட்டா லில்லி வீட்டுக்கு வந்தாங்க. அப்புறம் தான் சல்லியும், மல்லியும் நடந்த கதையெல்லாம் எடுத்து அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க. அப்பதான் அவங்க அம்மா சொன்னாங்க, "நீங்க சின்ன வயசா இருக்கும்போது, நான் லில்லிய பத்தி பெருமையா உங்கள்ட்ட சொல்லுவேன். அத நீங்க 2 பேரும் காதுலே வாங்க மாட்டீங்க. பொறாமப்பட்டு திட்டுவீங்க.
நீங்க எப்போதுமே அவன தான் வந்துட்டு பெருசா சொல்றீங்க. எங்க 2 பேத்தையும் எப்போதுமே வந்துட்டு நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுவாங்களாம். இப்ப புரியுதா நான் ஏன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் அந்த 3 பேரும் சந்தோஷமா அந்த ஒரே வீட்லயே இருப்பாங்க. இதுலருந்து நமக்கு என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ்? எந்த ஒரு வேலை செஞ்சாலும், அத உடனே முடிக்கணும் அப்படின்னு நம்ம எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது. எந்த ஒரு வேலை செஞ்சாலும், அதோட நுணுக்கங்களையும், அத பத்தின தகவலையும் நம்ம முழுமையா தெரிஞ்சுட்டு, அத கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம பண்ணாலும் பரவால்ல. அத ஆனா ஃபுல்லா நல்லா ஆழமா, டெப்த்தா நல்லா பண்ணி முடிக்கணும். அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோட தான் நம்ம வந்து முடிக்கணும். இவ்வளோ நேரத்தில பண்ணி முடிச்சுருவோங்கிறத எந்த வேலையுமே நம்ம பண்ணக்கூடாது. அது ஆஃபீஸா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம ஒரு வேலை செஞ்சாலும் அத உருப்படியா, கம்ப்ளீட்டா, நல்லபடியா செய்யணும். அந்த மாரி நம்ம எடுத்தோட்டி பெரிய வேலைங்கிறத விட, நம்ம செய்ற சின்ன சின்ன வேலையில நம்ம கவனம் குடுத்து செஞ்சா தான், அது பெரிய வேலை செய்யும்போது ஃபுல் கான்சன்ட்ரேஷனும் நமக்கு வந்துட்டு வரும். இது சும்மா சின்ன வேலை தானே, இதுக்கெல்லாம் போய் நம்ம எதுக்கு வந்து அவ்ளோ கவனம் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நெனைப்போம். சிறிய தீப்பெட்டி தான். அத நம்ம பத்த வைக்கும்போது கொஞ்சம் மிஸ் ஆனாலும், வேற பக்கம் அதோட தீ வந்து போயிருச்சு அப்டின்னா, அது எவ்வளோ பெரிய பாதிப்ப உண்டு பண்ணும். அது மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல சின்ன சின்ன வேலையா இருந்தாலும், அத கவனம் குடுத்து நம்ம தெளிவா செய்யும்போது மட்டும் தான், நமக்கு வந்துட்டு பெரிய பெரிய வேலை செய்யும்போது, அதோட நாலேட்ஜ் வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.